Hi friends, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சொரக்காய் கடையல் தாங்க பார்க்க போறோம். சட்டுன்னு இந்த சொரக்காய் கடையல சிம்பிளா நல்ல டேஸ்டா செஞ்சிடலாங்க. ரொம்பவே ஈஸி செய்யறது, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாரா இருந்தாலும் இந்த சொரக்காய் கடையில கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான சொரக்காய் கடையல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சொரக்காய் கடையல் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி 450 இருந்து 500 கிராம் அளவு இருக்கிற மாதிரி சொரக்காவை எடுத்திருக்கேன். இந்த முழு காயையுமே நான் யூஸ் பண்ணிக்க போறேங்க. நம்ம இன்னைக்கு 4 இருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கடையல் செய்ய போறோம். கொஞ்சம் பிஞ்சா இருக்கிற சொரக்காயா பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா கடையலுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். சொரக்காயில இருக்கிற மேல் தோலை ஃபுல்லா எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதையையும் நம்ம எடுத்துக்கலாங்க. சொரக்காய் கடையலுக்கு மொத்தமா காயை சேர்த்து கடைஞ்சு எடுக்கிறனால விதையெல்லாம் இருந்துச்சுன்னா லைட்டா கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சுத்தமா நான் விதையையும் எடுத்துக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க விதையோட கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப காய் ஃபுல்லா தோலை சீவிட்டேன், விதையையும் ஃபுல்லாவே எடுத்தாச்சுங்க. மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம மீடியமா கட் பண்ணிக்கலாம். நம்ம கடையை தான் போறோம். இப்ப காயை இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற சொரக்காயையும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். சொரக்காய் கடையல் செய்யறதுக்கு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 10-12 பூண்டை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க, கடையலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காவை சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து செய்யறனால நல்லா டேஸ்டா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சொரக்காய் தண்ணி காய்ங்கிறனால நிறைய தண்ணி விடும். அதனால தண்ணி அளவாவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம கடையலுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 3 இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சொரக்காய் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வந்துரும். இப்ப நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். சொரக்காய் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. கடைசியா நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கடைஞ்சு விட்டுறலாம். சூடா இருக்கும் போதே மத்து வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா நைஸா கடைஞ்சிங்கன்னா தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா சொரக்காவை கடைஞ்சு விட்டுட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிளான சொரக்காய் கடையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சு எடுத்துக்கோங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது என்னன்னே தெரியாம நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. இட்லி தோசையோட வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளவுதான், டேஸ்டி அண்ட் சிம்பிளான இந்த சொரக்காய் கடையல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தியோடவும் வச்சு சாப்பிடலாம், சாதத்தோடவும் வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்குமே தொட்டு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். இதே போல ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான இந்த சொரக்காய் கடையில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.